எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஎஸ் வந்து டேரிஃப் போட்டிருந்தாங்க. யாரெல்லாம் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அடிஷ்னல் டேரிஃப் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து இப்போது 18% ஆக்கியிருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னா அதை வந்து 10% ஆக்கணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்கு. இது வந்து மண்டே அன்னைக்கு நடந்த விஷயம். 18%லேருந்து 10% அப்படிங்கிறது வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எல்லா கண்ட்ரீஸுக்குமே கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாலும், இந்த யூஎஸில் வந்து நம்ம பொருட்கள் வந்து இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து அங்கே இம்போர்ட் ஆகிறதுக்கு வந்து ரேட்டு வந்து போட்டது ஒரு கம்மியானது வந்து பெனிஃபிட்டாக இருந்தாலும் வந்து மக்கள் அந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ஆங்ஸைட்டியாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து எவ்வளோ நாள் இந்த ரேட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேரிஃபை பொறுத்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து 25% இருந்ததை வந்து 50 ஆக்குனாங்க. அப்புறம் வந்து அந்த ரேட்டெல்லாம் வந்து நீங்கள் ஆயில் வாங்குறத கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டேக்ஸை கம்மி பண்ணுறோம்னு சொல்லி 18% பண்ணாங்க. இப்போ வந்து கோர்ட்டோட ஆர்டர் பிரகாரம் 10ன்னு ஆகிருக்கு. பட் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த அன்ஸ்டேபிள் அந்த இது வந்து அந்த மூவ் இருக்கிறதுனால வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆங்ஸைட்டியாக இருக்காங்க, நர்வஸாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சாட்டர்டே அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய இன்டென்ட் என்ன அப்படிங்கிறது அதை இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த டேக்ஸை வந்து 15% வரைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஆல்தோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காட்டியும் வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மண்டே அன்னைக்கு யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் பார்டர் அந்த ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி என்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ஷிப்பர்ஸ்க்கு இந்த ரேட் வந்து 10% தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஒயிட் ஹவுஸ் அஃபீஷியல் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து ரியோட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து சேனலுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்னன்னா அவருக்கு வந்து நோ சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து அவருடைய டிசைர் வந்து 15% டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் நோ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆஃபர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அத்தாரிட்டி இம்போஸ் பண்ணுங்கள் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அந்த இது வந்து ப்ரொவிஷன் இது வந்து ஃபார் 15 டேஸுக்கு தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணப்படலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டேரிஃப் விஷயத்தில். அதுவும் இல்லாமல் வந்து இதில் வந்து நிலைப்பாடான ஒரு முடிவு இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய லாட் ஆஃப் அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிளாரிட்டி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து டைமண்ட் அந்த விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டாக அதாவது அக்ரிமெண்ட் வந்து யூகேக்கும் யூரோப்புக்கும் வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டதில் வந்து அந்த கிளாரிட்டி இல்லை அப்படின்னு வந்து ஜெம் அண்ட் ஜுவல்லரி எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. சப்யசாச்சி ரே அப்படிங்கிறவர். இப்போ வந்து இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அதாவது டைமண்ட் கன்சைன்மெண்ட் அனுப்பவங்களுக்கு அப்படியே வந்து ஹெல்ட் பண்ணப்பட்டிருக்கு, அப்போ ஹோல்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கஸ்டம்ஸ்க்கே வந்து அங்கே யூஎஸில் தெரியல எந்த வந்து ஃபைனல் லிவி டேக்ஸ் எது அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதனால் நாங்கள் ஒரு சில ஸ்டஃப்பெல்லாம் இன்றைக்கி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த டியூட்டி ஆனாலும் குவைட் ஹையாக தான் இருக்குது அப்படின்னு இந்த மும்பை பேஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஜுவல்லரிக்கு வந்து 5.5% எம்எஃப்என் டேரிஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகபிள் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10% அடிஷ்னல் டியூட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சம் கூட்ஸ் எல்லாம் அக்ராஸ் த பார்டர் வந்து 25% அடிஷ்னல் டேரிஃப் வந்து பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த 50% வந்து டேரிஃப் மொத்தமாக போட்டிருந்தாருல்ல அவர், அந்த இதில் வந்து ரஷ்யன் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறதையும் சேர்த்து பெனால்ட்டி அப்படின்னு சொல்லி அதில் 25% கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல 18% அப்படின்னு வந்து போட்டிருந்தாலுமே வந்து இந்த லாஸ்ட் மந்தில் வந்து அது ஸ்டார்ட் ஆகிருக்கு. அது வந்து திரும்பி 18% கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து என்னென்னா இன்டரிம் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பைலேட்ரல் ட்ரேட் டீல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு பார்ட் தான் அது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க.
கம்பேர் டு 18% இப்போ 10% அப்படின்னு வந்து சொன்னது வந்து இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரீத் ரிலீஃபாக இருக்குது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹையர் டியூட்டிஸ்லேருந்து அந்த இது வந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெட்டர் பொசிஷனுக்கு கொஞ்சம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானுக்கு 19% இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருந்தது. பட் ஆனால் இப்போது யூனிஃபார்மாக அக்ராஸ் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து காம்படிட்டிவ் அந்த ஸ்டாண்டிங் அந்த இதில் வந்து அன்அஃபெக்டடாக இருக்கணும் ஒரே மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் கூட்ஸுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் இருந்தது. அதாவது எலக்ட்ரானிக்ஸு அப்புறம் ஃபார்மா அந்த இதுக்கெல்லாம் வந்து அடிஷ்னல் டேரிஃப் அந்த டைமில் ரெசிப்ரோக்கல் அந்த இதில் வந்து எக்ஸம்ஷன் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து இன்னும் சிலதெல்லாம் வந்து என்னென்னா அலுமினியம், ஸ்டீலு, ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஆட்டோ பார்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூ டு ஃபேஸ் வந்து 50% ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக் லெவி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது அண்டர் செக்ஷன் 232 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போது ஏன்னா சில பேர் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணதெல்லாம் இருக்கும், சடனாக வந்து குறைச்சிருக்காங்க இல்லையா? இப்போ வந்து அந்த பணம் அவங்களுக்கு திரும்பி ரீஃபண்டு வந்து பண்ணப்படுமா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விக்குறி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இஇபிசி இந்தியா சேர்மன் பங்கஜ் சத்தா அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. சப்போஸ் அந்த ரீஃபண்டு வந்து வந்தது அப்படின்னா இந்த எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் அந்த பையர்ஸ்கிட்டேருந்து வந்து வாங்குறது அப்படிங்கிறது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அக்ரிமெண்ட் வந்து மோஸ்ட்டாக வந்து எதுவும் அது போடப்படாதது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது 150 டேஸுக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் வந்து திரும்பி அவர் ஏதாவது டேரிஃபில் சேஞ்சஸ் கொண்டு வருவாரா அப்படிங்கிறதெல்லாம், அதுவும் நம்ம கண்ட்ரிக்கு தனியாக மற்ற கண்ட்ரீஸ்க்கெலாம் வேறு மாதிரி டேரிஃப் போடுவாரா என்ன ஏது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இதை வந்து எந்த அளவுக்கு பாதிப்பை உள்ளாக்கும் அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போங்க. அவ்வளோதான். இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்தில் இந்த 350 நாட்குள்ளே வந்து 10% அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிஷியலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.